ஃபேஸ்புக், எக்ஸ், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களில் அரசுக்கு ஆதரவாக உபி அரசின் திட்டங்கள், சாதனைகள் பற்றிய தகவல்களை பதிவிடுபவர்களுக்கு 8 லட்சம் ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என உத்தரப்பிரதேச அரசு அறிவித்துள்ளது. ஃபாலோயர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் அவர்கள் 4 வகைகளாக பிரிக்கப்படுவார்கள் என்று விளக்கம் அளித்துள்ள அம்மாநில அரசு, அதற்கு ஏற்ப மாதம் 5 லட்சம், 4 லட்சம், 3 லட்சம் என ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. அதேபோல யூடியூபில் வீடியோக்கள், ரீல்ஸ்கள், குறும்படங்கள் மற்றும் பாட்காஸ்டுகள் மூலம் வெளியிடுபவர்களுக்கு 8 லட்சம், 7 லட்சம், 6 லட்சம் மற்றும் 4 லட்சம் என ஊக்கத்தொகை வழங்கப்படும். உத்தரப்பிரதேசம் மட்டுமல்லாமல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் மற்றும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களும் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் என்று யோகி ஆதித்யநாத் அரசு தெரிவித்துள்ளது. அதே சமயம் ஃபேஸ்புக், எக்ஸ், இன்ஸ்டாகிராம், யூடியூப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் தேச விரோத பதிவுகளை இடுபவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வரையிலும் வழங்கப்படும். ஆபாசமான அல்லது அவதூறான விஷயங்களை ஆன்லைனில் பரப்புபவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பாயும் என உத்தரப்பிரதேச அரசு எச்சரித்துள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச அரசை ஆதரித்து பதிவிட்டால் 8 லட்சம் ரூபாய் என்றால் அரசுக்கு எதிரான கருத்துக்கள் தேசவிரோதமாக கருதப்படுமா என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. எக்ஸ் தளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு பவன் கேரா, பாஜக அல்லது அரசுக்கு எதிரான கருத்துக்கள் தேசவிரோதமாக கருதப்படுமா, ஆட்சேபனைக்குரிய கருத்து என்பதன் வரையறை என்ன என்று வினவியுள்ளார். இரட்டை எஞ்சின் அரசாங்கங்கள் இப்போது கருத்து சுதந்திரத்தின் கழுத்தை நெரிக்க தயாராகின்றனவா என்றும் கேள்வி எழுப்பியுள்ள திரு பவன் கேரா, சமீபத்தில் இந்தியா கூட்டணி எதிர்ப்பின் காரணமாக மோடி அரசு ஒளிபரப்பு மசோதா 2024 திரும்ப பெற வேண்டியிருந்தது. சர்வாதிகாரம் இப்போது பின்கதவுகள் வழியாக கொண்டு வரப்படுகிறதா என கேட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.